ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். The book of Proverbs chapter 8 verse 20. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். இந்த வசனத்தில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான வார்த்தை என்னவென்றால், மெய்ப்பொருளை சுதந்தரிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எத்தனை வாக்குத்தத்தங்கள் என்று கேட்டால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் இருக்கிற எல்லாமே வாக்குத்தத்தம் தான். இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே வேதத்தில் ஒரு சில வார்த்தைகள் இல்லாமல் எல்லா வார்த்தைகள்லையும் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த மெய்ப்பொருள், இந்த மெய்ப்பொருள் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே மெய்யான ஒரு பொருள். ஆங்கிலத்திலே சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சிலர் ஆங்கில பைபிள் வைத்து படிக்கிறவர்களுக்கு குழப்பமாக இருக்கும், இந்த மெய்ப்பொருள் என்று சொல்லவில்லையே அப்படி என்று. ஆங்கிலத்தில் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கோம். அதை ஆராய்ந்து பார்த்தால் அதில் நிறைய உண்மை வழங்கும். மேட்டர், சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல அது பௌதிகமான வார்த்தை, பிசிக்ஸோடு தொடர்புள்ளதான வார்த்தை மேட்டர். ஏதாவது ஒரு வேத புத்தகத்திலே நம்ம அதாவது பௌதிகத்தையும் படிக்கலாம், ரசாயனத்தை படிக்கலாம், கணக்கு படிக்க முடியும். எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால நாம் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அந்த அடிப்படையிலே தியானிக்க வேண்டும் என்றாலும் அதை தியானிக்கலாம். அது மிகவும் அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆராதிக்க முடியும். சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா பொருட்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் என்ன செய்தார், உண்டாக்கி இருக்கிறார். தேவனால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். படைக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்றால் இந்த பொருட்கள் எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டது தான். ஆகவே இங்கே தமிழில் அது சரியான வார்த்தை. இதை இதன் அடிப்படையிலே நாம் பார்க்கணும். மெய்யான பொருள், மெய்ப்பொருள். மெய்யான பொருள், பொருள் என்றால் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், அதாவது தமிழில் சொல்லுவாங்க பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் எ மீனிங், அதாவது அர்த்தம் உள்ள காரியம். அர்த்தமுள்ள காரியம், உலகத்தில் அர்த்தமுள்ள காரியம் என்ன, மெய்யான காரியம் என்ன, மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படி என்று கேள்விப்படுகிறோமே, குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறோம். ஆகவே எந்தெந்த காரியத்தை யார் சொன்னாலும் அதில் இருக்கிறதான உள்பொருள் என்ன, சப்ஸ்டன்ஸ் என்ன என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ ஒருத்தர் பேசுகிறார் என்றால் அந்த பேசுறதுல என்ன இருக்க வேண்டும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஆமென். சில சொல்ல ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லையே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார் ஆனால் அது என்ன இல்லை, ஒரு சப்ஸ்டன்ஸுமே இல்லையே அப்படின்னு சில சமயத்தில் என்ன சொல்வீர்கள், மீட்டிங் அப்புறம் ஆராதனை முடித்துட்டு போகும்போது பேசி கொண்டு போவீர்கள். என்ன பேசினார் இன்றைக்கு, கொஞ்சம் சிரிப்பு காட்டினார். இப்போ சில பாஸ்டர்ஸ் கொஞ்சம் சிரிப்பு காட்டுவாங்க, கொஞ்சம் தமாஷ் பண்ணுவாங்க. சில சமயத்தில் ஒவ்வொருத்தரும் பிரசங்கம் பண்ண கடைசியில் முடிவில் நானே கேட்பேன், அவர் என்ன பேசினார் எனக்கு புரியாது. சில சமயத்தில் ஒவ்வொருத்தர் பேசும்போது கடைசியில் என்ன பேசினார்னு எனக்கு புரியாது. அவங்க புரியும்படியாக பேசணும். அதில் இருக்கிற விஷயம் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யணும், இருக்கணும். அதாவது இன்னும் தமிழ் இன்னொரு விஷயம் என்ன இருக்கணும், விஷயம் அப்படிங்கிற வார்த்தை இன்னொரு நல்ல வார்த்தை. காரியம் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி என்று நாம் என்ன செய்கிறோம்,
சொல்லுகிறோம். தமிழ் அப்படி நிறைய வார்த்தைகள் நமக்கு இருக்கிறது. ஆகவே விதமாக நம்ம பேசுகிறதுல ஒரு பொருள் இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்த அல்லேலூயா. நம்ம பேசுறதுல ஒரு பொருள் இருக்கணும். இந்த பிரசங்கம் பண்றதுல என்ன செய்யணும்? ஒரு பொருள், ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பொருள் இல்லாமல் சும்மா நான் எதையோ பேசிட்டு போனால் நிச்சயமாகவே நீங்கள் அடுத்த வாரத்தில் வரமாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் சிலருக்கு அது தேவையில்லாமல் இருக்கக்கூடும். என்னென்னா, என்ன பேசினா என்ன, நான் வந்து சர்ச்சுக்கு வர்றேன், வந்து உட்காந்து போனாலே எனக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் இருந்தால் தூக்கம் வரல, இங்கே வந்து எனக்கு தூக்கம் வருகிறது அப்படின்னு சொல்லி வர்ற ஆட்கள் இருக்கிறவர்கள் உண்டு. அவங்கள பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு தான் என்ன போல உள்ளவங்கள கர்த்தர் சபையில் பாஸ்டாக வச்சுருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆகவே நான் சில சமயத்தை யோசிப்பேன், இதுக்கு என்ன ஆண்டவர் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறதான சமயத்தில் அப்படி இருக்கிற ஆட்களுக்கும் என்ன போல உள்ள நல்ல அறிவாளிகளாக ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப பிரமாதமான ஆட்கள் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? ஒரு பொருள் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த விஷயத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதான விஷயம் என்ன? ஏதாவது உங்களுக்கு புரிந்ததா? இந்த முழு மாதத்திலையும் பேசினதான வார்த்தைகளில் நீங்கள் என்ன காரியம், என்ன விஷயம் உங்களுக்கு புரிந்தது? என்ன விஷயத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசினார்? இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு கூட ஒரு விஷயத்தை பேசினார் அப்படின்ட்டு ஒவ்வொரு வாரத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லிட்டு போனோம். கர்த்தர் தான் நமக்கு அந்த பொருளை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. சில சமயத்தில் நான் பேசுகிறதான சமயத்தில், நாங்கள் பேசுகிற சமயத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லாமது போல கூட தெரியலாம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பைத்தியமான பிரசங்கங்களை கொண்டு விசுவாசிகளை ரட்சிப்பது அவருக்கு, ஆமாம், அதாவது பைத்தியமான பிரசங்கங்கள். அப்பல்லோ பிரசங்கம் பண்ணினான். அப்பல்லோவுடைய பிரசங்கம் வந்து ரொம்ப சாதுரியமான பிரசங்கம். அந்த சாதுரியமான பிரசங்கத்தை அப்பல்லோ பிரசங்கம் பண்ணினான். ஆனால் அப்பல்லோவுடைய ஒரு நிருபத்தை நம்ம பார்க்கவில்லையே. அப்பல்லோ ஸ்தாபித்த ஒரு சபையை பற்றி பார்க்கவில்லையே. ஆனால் நிறைய பேர் என்ன செய்தார் என்று சொன்னால், அப்பல்லோ அப்பல்லோ அப்பல்லோன்னு சொல்லி சத்தம் போட்டார்கள். அப்பல்லோவுக்கு பின்னாலே போனார்கள். இன்றைக்கு ஞானத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஞானத்தை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதாவது 6ஆம் வகுப்பு படித்த ஒருவர் தான் கர்நாடகாவில், அவர் அதாவது கர்நாடகாவில் ஹியூன், அப்படி HUNN நான் நினைக்கிறேன், அப்படி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறவர், 6ஆம் வகுப்பு படித்தவர். அவருடைய ஊழியத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஒரு 56 பேரோ இன்னும் நினைக்கிறேன், அதாவது உயிரோடு எழுப்பினதாக கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் போன ஆட்களை கொண்டு வந்து ஜெபித்து சுகமாகி இருக்கிறார். அதாவது உயிர் பெற்றிருக்கிறார். அது சாட்சி பயங்கரமாக இருக்கிறது, உண்மையான சாட்சி. இந்த நாட்களிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த விதத்தில் அதுதான் சப்ஸ்டன்ஸ். ஒரு சபையில் என்ன இருக்கணும்? சபைக்கு வந்து அந்த சபையில் என்ன இருக்க வேண்டும்? ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்க வேண்டும். சபையில் சடங்குகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. சபையில் சடங்காச்சாரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ சபையில் வருகிறதான உங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் 2 சிலையை வச்சுட்டு இந்த பக்கமாக திரும்பி நின்று ஏதோ பூஜை பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அந்த சிலையை பார்த்துட்டு போகும்போது இட்ஸ் சப்ஸ்டன்ஸ், அது ஒரு பொருள். அப்போது அதுவும் என்னென்னா அர்த்தமில்லாத ஒன்று. அதில் எந்த விதமான விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள் என்பது அது விஷயமே கிடையாது. அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு வந்து ஜீவன் இல்லை. அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்களிலிருந்தும் காணாது, காதுகளிலிருந்தும் கேளாது, அதே போல கைகளிலிருந்தும் செயல்படாது.
ஆகவே ஒரு விக்கிரகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், விக்கிரக ஆராதனை செய்கிறதான சபைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சபைகளிலே எல்லாம் இருக்கும், ஆனால் விஷயம் இருக்காது. ஸ்தோத்திரம். ஒரு சபையில ஒரு போதகர் அங்கி போட்டிருக்கிறார் என்றால் அங்கி என்பது ஒரு விஷயமே கிடையாது. அந்த கச்சை கட்டுறது ஒரு விஷயமே கிடையாது. பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறாரா? அபிஷேகம் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அதுதான் விஷயம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டால் என்பதுதான் விஷயம். நம்ம ஊழியத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், உயிரோடு எழுப்பப்பட்டதான காரியங்கள் என்பது அவசியமானது தான். ஜனங்கள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். இங்கே ரட்சிக்கப்பட்டதான நீங்கள், ரட்சிக்கப்பட்டதான என்னை கொண்டு கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதுதான் விஷயம். கர்த்தர் மகிமைப்படுத்தாலோ. ஞாயிற்றுக்கிழமை வந்து போனோம் என்பது விஷயம் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணேன் என்பது விஷயம் அல்ல. நான் 50 வருஷம் ஊழியம் செய்தேன் என்பது விஷயம் அல்ல. இந்த 50 வருஷத்திலே இல்லை என்றால் நான் 100 வருஷம் கூட ஊழியத்தை செய்திருக்கலாம். ஆனால் எத்தனை சபைகளை நான் ஸ்தாபித்தேன் என்பதுதான் விஷயம். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதுதான் மெய்ப்பொருள். அர்த்தமான ஒரு வாழ்க்கை, பயனுள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்வதற்கு ஒரு என்ன இருக்கிறது? ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு வாழ்வதிலே என்ன ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு பொருளற்ற வாழ்க்கை நாம் வாழாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை பயன்படுத்த வேண்டும். கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துவீராக. என் கையை நான் ஜெபம் பண்ணும் பொழுது பிசாசுகள் துரத்தப்பட வேணும், வியாதிகள் சுகமாக வேணும். நான் பேசுகிறது வார்த்தையின் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. பரலோகத்துக்கு நம்ம போய் சேரணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம பரலோகத்துக்கு போய் சேர வேணும். இந்த உலகத்துல நம்ம என்ன எதை அனுபவிக்கிறோம், எப்படிப்பட்டதான விதத்துல நம்ம வாழுகிறோம் என்பதல்ல, கடைசியில பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அருமையானவர்களே, மெய்ப்பொருளை நாம் அடைய வேண்டும். ஆமென். அதுபோல மெய்ப்பொருளை அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன இருக்க வேண்டும்? ஒரு மெய்யான பொருள், ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு மெய்ப்பொருள் இருக்க வேண்டும், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்க வேணும், ஒரு விஷயம் இருக்க வேணும், ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அதுபோல வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஏதோ மிருகத்தை போல வாழ்ந்து முடித்தேன் என்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? யானையும் குட்டி போடுகிறது, பூனையும் குட்டி போடுகிறது, எலியும் குட்டி போடுகிறது, இதெல்லாம் வாழத்தான் செய்கிறது. ஆனால் அதே போல மனுஷனும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழ்ந்தேன், பிள்ளைகளை வளர்த்தேன், நான் சாப்பிட்டேன், தூங்கினேன் என்று வாழுகிற வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை, பொருளற்ற வாழ்க்கையாக இருக்கிறது. மெய் பொருள், உண்மையான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்னவென்று சொன்னால் விஷயம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா என்ன? நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அநேகர் கொஞ்சம் பேருக்காவது பிரயோஜனமா மாறணும். எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கை பிரயோஜனமாக இருந்திருக்கிறது இவ்வளவு நாட்களும்? யாராவது சொல்ல முடியுமா? ஆமேன் போட்டா போதாது, உண்மையாக இருக்க வேணும். ஒரு நாள் நான் ஒரு சுவிசேஷம் ஆரம்பிக்கிறேன், 10 பேர் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறேன். இந்த வருஷம் ஒருவராவது ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். என் மூலமாக சிலர் சுகம் பெற்றிருக்கிறாங்க. சிலருக்கு நான் புத்திமதி சொல்லி இருக்கிறேன், சிலருக்கு நான் ஆலோசனை சொல்லி இருக்கிறேன். தற்கொலை பண்ண நினைத்தவன் அவன் என்ன செய்யவில்லை, தற்கொலை பண்ணாமல் அவன் ஆண்டவர், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான். இப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவில் 4 பேர் நமக்குள் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. 4 பேர் நம்மை குறித்து சொல்லக்கூடிய அளவிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அதாவது நம்ம இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? மெய்ப்பொருள் பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா. மெய்ப்பொருள் என்று சொல்லி நிறைய சொல்லலாம். சத்தியம், பொய்யாக அல்ல, போலியானது அல்ல, மூட நம்பிக்கை அல்ல,
அப்படி என்று சொல்லக்கூடியவைகள் அதுதான் சப்ஸ்டன்ஸ். கர்த்தருக்கு மகிமை கொடுத்தால் அல்லேலூயா. அது மெய்யான விஷயம். அது சும்மா சொல்லுவது கிடையாது. அதுல என்ன இருக்கிறது? அது உண்மை இருக்கிறது. அப்படி என்று சொல்லக்கூடியதான விஷயங்கள், அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அவைகளை கர்த்தர் சுதந்தரிக்க செய்வாராக. ராமின் சொல்லுங்களா? செய்வாராகன்னு சொல்லும்போது என்ன செய்யக்கூடாது? நீங்க எம்எல்ல முறைச்சிட்டு உட்கார்ந்து கூடாது. என்ன செய்யணும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் அப்படி ஏதாவது சொல்லணும். அப்படியே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அதாவது அப்படிப்பட்டதான பொருட்களை ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போமே. முதலாவது, அதாவது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 8:27 எடுக்க வேண்டாம், நீங்கள் எழுதி கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 8:27 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த அதிகாரம் முழுவதிலையும் இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், மெயின் தேவனை பற்றி கற்றுக்கொள்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். மெய்ப்பொருள் என்பது என்னது? மெய்யான தேவன். மெய்யான தேவன். இப்போ எந்த உலகத்தில் பொருட்கள் உண்டாயிற்று, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற படைப்புகள் இதெல்லாமே சப்ஸ்டன்ஸ் தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே மெய்ப்பொருள் யார்? இதெல்லாவற்றை படைப்பது காரண கர்த்தாவாக இருந்தது யாரு? காரண கர்த்தாவாக இருந்தவர் காரணர். ஆமேன் ஹல்லேலூயா. காரணர். ஆமேன் ஹல்லேலூயா. மெய்யான இந்த வீட்டுக்கு இவர்தான் காரண கர்த்தா அப்படின்னு சொல்லணும்னா, உங்க வீட்டில் நீங்க சரியாக ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்தால் தான் சொல்ல முடியும் இவர் தான் காரண கர்த்தா சொல்ல முடியும். நல்ல ஒரு அப்பாவா இருந்தால் தான் சொல்ல முடியும் இவர் தான் காரணம். இந்த வீடு இந்த விதமாக கட்டப்பட்டிருப்பதுக்கு இவர் தான் ஒரு காரண கர்த்தாவா இருக்கிறார். இவர் இல்லை என்று சொன்னால் இந்த வீடு இப்படி கட்டப்பட்டிருக்காது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்காது, வீடு கட்டப்பட்டிருக்காது. அதுதான் விஷயம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் மாறணும் விரும்புறீங்க? வாழ்ந்த காலத்துக்குள்ளால என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருந்தேன். அதே போல நான் இந்த தலைமுறைக்கு, நான் குடும்பத்துக்கு பல காரியங்களை செய்திருக்கிறேன் என்று என்ன சொல்ல வேண்டும். இந்த சபை இது கட்டப்படுவதற்கு, சேலத்தில் எப்படி ஒரு சபை இயங்குவதற்கு, உருவாவதற்கு, இல்லை என்றால் இந்த நிலைமைக்கு கொண்டு வரப்படுவதற்கு நானும் ஒரு காரண கர்த்தாவாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த ஆலயத்துக்கு என்று ஆலயம் கட்டுவதற்காக நான் கொடுத்தேன், இல்லையென்றா மாதந்தோறும் நான் கொடுக்கிறதுனாலே இந்த ஆலயத்தில் ஊழியங்கள் நடந்திருக்கிறது. அதன் மூலமாக இத்தனை ஆண்டுகளாக இந்த சபை நடந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சபை நிலை நிற்பதற்கு நானும் ஒரு காரணராக இருக்கிறேன். அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? மனசாட்சியின்படி சொல்லணும். சும்மா சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தலையாட்டக்கூடாது. உண்மையாக நான் அப்படி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி. ஒரு முறை ஒருவருக்கு நான் பிரசங்கம் பண்ணும்படியாக கூப்பிட்டிருந்தேன். அது அவர் அந்த ஆங்கில ஆராதனை நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களில், இந்த ஆங்கில ஆராதனையில் அவர் பிரசங்கம் பண்ணும்படியாக வந்திருந்தார். அப்போ வந்த ஆட்கள்லாம் பார்த்தோம், யூ ஆல் ஆர் பேரசைட்ஸ் அப்படின்னாரு. ரொம்ப தூக்கி வாரி போச்சு. என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. பேரசைட்ஸ் சொன்னா என்ன தெரியுமா? ஒட்டுண்ணிகள். ஒரு இதா, அதாவது ஒரு மிருகத்தில் பார்த்தீங்கன்னா பூனையிட நாய் இல்லைன்னா மிருகங்களிடத்துல பார்த்தால் ஒன்று இருக்கும், ஒட்டி கொண்டு இருக்கும், ஒரு ஒட்டு ஜீவன் அங்கே இருந்து அதிலிருந்து சத்துக்களை அது சாப்பிட்டு கொண்டிருக்கும். நிறைய ஒட்டுண்ணி நிரம்பி விட்டிருந்தால் அது பலவீனப்பட்டு போகும். அந்த மிருகம் பலனா இருக்காது, ஆரோக்கியமா இருக்காது. அதே போல உங்க தலையில பேன் இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு ஒட்டுண்ணி தான். அது தானாக வேற நம்ம சரீரத்தில் இருந்து என்ன செய்ய ஒட்டி கொண்டு நம்முடைய உயிரை என்ன செய்யுது? எடுக்கிறது. நம்முடைய இரத்தத்தை குடித்து பெருகுகிறது. அதே போல சபையிலையும் சில ஒட்டுண்ணிகள் உண்டு. சபையிலையும் சில ஒட்டுண்ணிகள் உண்டு. என்னன்னா அவர்கள் ஆதாயத்துக்காக மட்டும் இருப்பார்கள். ஆதாயம் கிடைச்ச பிற்பாடு ஓடியே போய்விடுவார்கள். ஆதாயத்துக்காக இருக்கிற ஒட்டுண்ணிகள் போல நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன வாங்குறோம், என்ன கிடைக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வாங்கி கடைசியில ஒரு செட்டில் ஆயிட்டோமா, அதுக்கு பிறகு என்னன்னா சபை அதை ஒரு முக்கியப்படுத்தாமல்
சபையை அது காரணமா இருந்தது என்று நினைக்காம இருக்கிறது இருக்கு பாருங்க. அதை போல பயங்கர துரோகம் வேற ஒண்ணுமே கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு இந்த சபைதான் காரணம், கர்த்தர். ஆனா அதுக்கடுத்து கர்த்தர் கொடுத்த சபை என்பதை என்ன செய்யணும்? மறந்து போகவே கூடாது. அப்படி எத்தனை பேர் நீங்க சாட்சி சொல்ல முடியும்? இந்த சபை எனக்கு என் வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, விசுவாசத்தை நிலைநிற்பதற்கு இது ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு நீங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுகிற சமயத்துல கை உயர்த்தினீர்கள் என்றால் நீங்க சாட்சி கொடுக்குறீன்னு அர்த்தம். நீங்க சாட்சி சொல்ல முன்னால வந்து சாட்சி சொல்லாவிட்டாலும் அங்கே என்ன கை உயர்த்துற சமயத்துல நீங்க என்ன செய்கிறீங்க? அது ஒரு சாட்சி. ஆமென். அல்லேலூயா. அப்படி நீங்க கை உயர்த்த கஷ்டப்பட வேண்டாம். கர்த்தர் அதை சாட்சியாக மற்றவங்க பக்கத்துக்கு இருக்கிறவங்க பார்க்குறாங்க இல்லையா? எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? உண்மையா இருந்தால் மட்டும் சொன்னா போதும். சும்மா எல்லாருமே கை உயர்த்த வேண்டாம். உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் உயிரோடு இருப்பதற்கு இந்த ஒரு சபை காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி இருக்கிறதா? நல்ல கைகளை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த சபைக்கு துரோகம் பண்ணுவீங்களா? உண்ட வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்களா? ரெண்டகம் பண்ணுதல். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதல். அப்படி சில ஆட்கள் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்த சபை, இந்த சபையில நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக நான் என்ன செயல்படுகிறேன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். ஹல்லேலூயா. கடைசி வரை இந்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன். ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கடைசி வரை நாம் அதை உண்மையா இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா சாப்பிட்டான், எல்லாம் பண்ணா, ஆனா யூதாஸ் காரியத்து உண்மையா இருந்தானா? இல்லை. அப்போ அவனுடைய நோக்கமெல்லாம் என்னது? அந்த பணத்துல தான் இருந்தது, துட்டில தான் இருந்துச்சு, வயிற்றை நிரப்புறதுல தான் அவன் இருந்து கொண்டிருந்தான். அப்படிங்கிறது எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது இல்லை, என் மூலமாக இந்த சபைக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுலையும் என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சபை வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இந்த சபை உங்களுக்கு ஒரு காரணமாக நிச்சயமாக இருந்திருக்கும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்துக்கு என் ஆண்டவர் தான் காரணகர்த்தா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்னுடைய வாழ்க்கையில நான் உயிரோடு இருக்கிறதுக்கு என் ஆண்டவர் தான் சொல்றேன். மறுபடியும் எத்தனை பேர் சொல்லும் போது கை உயர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. அது சாட்சி சொல்றீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக கையை உயர்த்துற சமயத்துல வேதத்துல எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது? கையை புருஷனை உயர்த்தினார்கள். அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவரை ஒரு நாள் மறக்க கூடாது, கர்த்தரை மறக்கவே கூடாது. என்னன்னா சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மேலே போறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க? ஏணி வச்சிருப்பாங்க. அந்த ஏணியில மேலே போயிடுவாங்க. மேலே போன ஒரு பாடு, இந்த ஏணி போய் எதுக்கு அப்படின்னு உதச்சி விட்டுருவான். அவ்வளோதான், ஏணி கீழே விழுந்துரும். ஆனால் என்னைக்காவது உனக்கு கீழே இறங்கணுங்கிறது ஞாபகம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்காவது கீழே அந்த ஏணி உபயோகப்படும் என்பதை நீ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை உயர்த்தின கர்த்தர் ஒரு நாள் மறுபடியும் தேவைப்படுவார். எப்போ தேவைப்படுவார்? ஐசியூவில் படுத்திருக்கும் போது தேவைப்படுவார் அல்லவா? ஐசியூவில் இருக்கிற சமயத்திலேயாவது அப்போதான் யோசனை வரும், ஐயோ நான் உதைத்து போட்டேனே. என்ன யசூரன் கொழுத்து போய் நினந்துண்ணி உதைத்தான் என்று சொல்லியிருக்கிறது. யசூரன் கொழுத்து போய் நினந்துண்ணி உதைத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமத்தின் புஸ்தகத்தில். அப்படித்தானா? ஆகவே நம்ம ரட்சித்த ஆண்டவரை உதைக்கவே கூடாது. வியாதியை சுகமாக்கின ஆண்டவரை உதைக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் வாழ வைத்தாரே, எனக்கு கை வைத்து சொல்ல, ஆண்டவர் நம்ம மறக்க மாட்டேன். 103ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்ல, நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, உண்மை நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மை நான் மறக்க மாட்டேன் ஆண்டவரே, உண்மை மறக்க மாட்டேன், என் ஜீவன் இருக்கிறவரை மறக்க மாட்டேன் என்று சொல்லணும். இயேசுவுக்காக ஜீவனையும் கொடுக்கறதுக்கு தயார். சொல்றது ரொம்ப ரொம்ப லகுவான காரியம்.
ஆனா வேலைக்காரிக்கு முன்பதாக என்ன செய்தான்? மறுதளித்தான். சூழ்நிலை வந்தாதான் தெரியும். சூழ்நிலை வந்தாதான் நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம மறுதளிக்கிறோமா மறுதளிக்கவில்லையா, மறக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியும். அவ்வளவு நாள் கூட நடந்தானே பேதுரு. அவ்வளவு நாட்கள் பேதுரு கூட நடந்த பிற்பாடு கூட 3.5 வருஷம் கூட நடந்த பிற்பாடு கடைசியில சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் என்ன செய்தான்? துவங்கினான் என்று சொல்லப்பட்ட சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அவர் அறியேன் என்று சொன்னான். அருமையானவர்களே, அந்த விதமாக சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் நாம் கர்த்தரை என்ன செய்வோம்? மறப்போம். சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தரை மறப்போம். சில சூழ்நிலை வரும் பொழுது எப்போ சில பிள்ளைங்க அப்பாவை மறப்பாங்க, அம்மாவை மறப்பாங்க. எப்போ இவங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா நான் உங்களை காலமெல்லாம் காப்பாற்றுவேன்னுவாங்க. ஆனால் ஒரு மனைவி கட்டின பிற்பாடு மறந்தே போயிடுவான். மனைவி கிடைச்ச பிற்பாடு என்ன செய்வான்? மறந்துடுவான். வர்றவ என்ன செய்ய மாட்டா? அப்பாவையோ அம்மாவையோ கவனிக்கிறதுல கவனம் உள்ளவளா இருக்க மாட்டா. எப்படி அவள் மெய்ப்பொருளை சுதந்திரிப்பது என்பதில் கவனமா. மெய்ப்பொருள்னா அதுதான் அவனுக்கு மைய பொருள். ஸ்தோத்திரம். அவள் வாழ்க்கைக்கு கீ மேட்டர் என்னது? புருஷன். ஆகவே புருஷன் எப்படி கையில போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனமா இருப்பாளே தவிர இடைஞ்சலா வர்றதான அந்த மாமனார் மாமியார்லாம் தொலைச்சிக்கட்டு அப்படின்னு உள்ள நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் அப்படின்னால அதாவது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்க வளர்ந்த பிற்பாடு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா நீங்க தகப்பனையும் தாயும் மறக்கவே கூடாது. கரங்களாசியத்து கத்திரமாயப்படுத்துமா? தகப்பனின் தாய் என்ன செய்யாதிருப்பாயாக, கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை ஆசீர்வாதமாக இருந்த உங்களை வளர்த்த உங்க பெற்றோரை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவங்க தான் காரணமாக இருந்தவர்கள். கர்த்தரை மறக்கக்கூடாது, சபையை மறக்கக்கூடாது, உங்களுடைய பெற்றோரை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ உதவி செய்தவர்களை மறக்கவே கூடாது. நன்றி உள்ளவர்களா இருக்க வேணும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றி உள்ளவனா இருக்கணும், கடைசி வரையிலையும் நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றி உள்ளவனா இருப்பேன்ப்பா, நன்றி உள்ளவளா இருப்பேன் என்று தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே நாம் மறந்துடக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல நீங்க படிக்கிற சமயத்தில் அங்க என்ன வாசிக்கிறீர்கள் என்றால், மெய்யான தேவனை பற்றி சொல்லி இருக்கிறது. மெய்யான தேவன், the real God, the reality, அதாவது காரியம், விஷயம், மெய்யானது, இப்படி எத்தனை வார்த்தைகள் அதில் இருக்கிறது. ஆகவே தேவன் தான், அவரே வாழ்க்கையிலே அது பரம்பொருள், அது மெய்ப்பொருள், அவர் நித்தியமான பொருளாக இருக்கிறார். இந்த உலகத்தை எல்லாமே மாய்ந்து போகும், எல்லாம் நம்ம விட்டு ஒரு நாள போயிடும், அழகு போய்விடும். அநேகர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவரை மறந்தார்கள். மறந்ததுக்கு காரணம் என்ன? பொன் கன்றுக்குட்டி. என்னது? பொன் கன்றுக்குட்டி. நான் அதை யோசித்தேன், ஏன் பொன் கன்றுக்குட்டி? அப்ப இன்றைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவனை மறக்க செய்வது என்ன தெரியுமா? பொன்னும் பொருளும் நம்மை மறக்க செய்கிறது. பொன்னும் பொருளும் நம்மை மறக்க செய்கிறது. பொருள் வந்துவிட்டால் என்ன செய்கிறோம்? உடனே அந்த கன்றுக்குட்டி அவர்கள் ஆராதித்தது போல அப்ப அதுக்கு பண்டிகை கொண்டாட ஆரம்பித்து விடுகிறோம். அதை நாம் வணங்க ஆரம்பித்து விடுகிறோம், அதை நாம் ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதே போல கை நிறைய பணம் வந்து விட்டது என்றால் நம் ஆண்டவரை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் செய்தார்கள், அழிந்து போனார்கள். வனாந்திரத்தில் அவர்கள் அழிந்து போனார் என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இல்லையா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டு வாசிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில் என்ன செய்தார்கள்? அழிந்து போனார்கள். வழியிலே அழியாதபடிக்கு நீங்கள் கொஞ்ச காலத்திலே கோபம் பற்றி எரியும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவர் பாதத்தை என்ன செய்யுங்கள்? முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாதத்தை நம்ம முத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் வழியிலே அழிந்து போனார்கள், பின்மாற்றம் அடைந்து போனார்கள், உம்மை மறந்து போனார்கள். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவர் இந்த பொண்ணுக்கு பின்னாலே போய்விடக்கூடாது, பொருளுக்கு பின்னாலே போய்விடக்கூடாது.
நாங்கள் மெய்ப்பொருளாகி உண்மை நாங்கள் என்னைக்கும் இருதயத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ள இருக்க வேண்டிய மெய்ப்பொருள் என்ன? தி ரியல் சப்ஸ்டன்ஸ். உங்க உள்ளத்தில் இருக்க வேண்டியது, உள்ளம் வெற்றிடமா இருக்கக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படுது. ஹல்லேலூயா. அநேகருடைய உள்ளம் வெற்றிடமாக இருக்கிறது. வெற்றிடமாக இருந்தால் அங்கு பிசாசு என்ன செய்வான்? குடியிருப்பான். நமக்குள்ளால இருக்க வேண்டிய மெய்யான ஒரு பொருள் உண்டு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்குள்ள இருப்பார் என்று சொன்னால் நமக்கு அதுக்கு பிறகு மெய்யான சமாதானமும் கூடவே கிடைக்கும். மெய்ப்பொருளாகிய தேவன் நமக்குள்ள இருக்கும்பொழுது, நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன உண்டாயிருக்கும் என்றால் மெய் சமாதானம் உண்டாயிருக்கும், மெய்யான சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுதாங்க இந்த ரியல் சப்ஸ்டன்ஸ். அதுதான் மெய்ப்பொருள், எஸ் சப்ஸ்டன்ஸ். ஹல்லேலூயா. ஆகவே மெய்யான சந்தோஷம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேர் மெய்யான சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கிறீங்க? கை வைத்து ஆண்டு சமூகத்தில் காண்பீங்க. ஹல்லேலூயா. அது காரணம் என்ன? இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறது வரையில இந்த மெய்யான சந்தோஷம் இருக்கும். அநேகரை பாருங்க, சந்தோஷம் இல்லாதனால தற்கொலை பண்ணி மடிந்து போறது பார்க்கிறோம். டிப்ரெஷன், மன அழுத்தம், ஏமாற்றங்கள். ஆனால் இயேசு நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். ரொம்ப சோர்ந்து போய் இருந்தா கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நான் கூட நேற்றை கூட சொன்னேன், நான் ஒரு சில வாரங்களாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன். விதமாக சில டிஸ்டர்பன்ஸுகள், சில விதமான காரியங்கள் அவள் அடிப்படையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஒரு வார்த்தை கொடுத்தார். ரொம்ப நாளைக்கு பிற்பாடு கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ற சமயத்தில் இன்னைக்கு நான் பேசுறது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சொன்ன வார்த்தைகள், உங்களுக்காக கொடுப்பதற்காக தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். ஆனால் ஆண்டவர் எனக்கு பர்சனலாக என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த பர்சனலாக பேசுகிற வார்த்தை. அது மாதிரி சில வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்குள்ள ஒரு தைரியம் பிறந்துடும், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து விடும், நமக்குள்ளால ஒரு சந்தோஷம் வந்துடும், நமக்குள்ள ஒரு மனமடிவு போகும், நம்மை அது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அது ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை தங்க வேண்டும். அதுதான் மெய்யான பொருள். இப்போ மெய்யான தேவன் உங்களுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? வாசம் பண்ணும் பொழுது சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுதான் மெய் சமாதானம், மெய்யான சந்தோஷம். இதுதான் மெய்யான பொருள். அருமையானவர்களே, மெய்யான தேவன் உங்களுக்குள்ளாலே அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ் த prayer listening God, prayer answering God. ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன். எத்தனை பேர் அந்த தேவனை அப்படி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் என்பதை எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் பதிலளிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நீங்க பண்ற ஜெபம் ஒன்றும் வீணாய் போகாது, ஒன்றுமே வீணாய் போகாது. ஆரம்ப ஊழியத்தில் என்னெல்லாம் ஜெபம் பண்ணினோ அவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல வாழ்க்கையில ஜெபம் பண்ணாதவைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் நமக்கு செய்கிற கர்த்தர். ஒன்றும் கர்த்தர் அவர் கணக்குகள் எடுக்காமல் இருக்க மாட்டார். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் எல்லாவற்றை கர்த்தர் வைத்திருப்பார். எப்ப பதில் கொடுக்க வேண்டும் அப்பொழுது கொடுப்பார். உங்களுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகிறதில்லை என்பதை விசுவாசிக்கிற தேவ கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதாலோயா. அவை ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவனுக்கு ஜெபத்தை கேட்கவில்லையே என்று நீங்கள் மனமடிந்து போக வேண்டாம். நிச்சயமாய் ஒரு நாள்ல பதில் வரும், பதில் வரும். ஒரு வயசான பாட்டி நம்ம சபைக்கு வருவாங்க, 90 வயசு அப்படி அவங்களுக்கு என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், எங்கள் வீட்டில் சிலர் எல்லாம் ரட்சிக்கப்படவில்லை, விக்கிரகங்களை வணங்குகிறார்களே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்கிறார்களே என்று புலம்பினார்கள். நான் சொன்னேன், உங்க காலத்துக்குள்ள ரட்சிக்கப்படாவிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் நீங்க ஜபித்திருக்கிறீர்கள். அவங்க காலத்துக்கு பிறகு உங்க கண்கள் காணாம இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொன்னேன்.
ஆகவே நீங்கள் சில காரியங்கள் பதில் உங்க காலத்தில் நீங்கள் காணாம இருக்கலாம், கேட்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை ஒருவேளை சில சமயத்தை உங்க கண்கள் இன்றைக்கு காணாமல் இருக்கலாம், காதுகள் கேட்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற அந்த தேவனை பற்றி அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்? இன்னொன்றும் அவர் வாசம் பண்ணுகிற இடம் இஸ் ரியல் பிளேஸ். ஹல்லேலூயா. அது பொய் கிடையவே கிடையாது. அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது அவர் இந்த பூலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லிவிட்டு, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. எவ்வளவு பெரிய ஆலயத்தை அவர் கட்டுவீர்கள். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும் போது நாமே அவருடைய ஆலயமாயிருக்கிறோம். நமக்குள்ளே தான் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். அந்த ஃபெலோஷிப், அவர் நம்மோடு கூட ஐக்கியமா இருக்க விரும்புகிறார், நம்மோடு வாழ விரும்புகிறார். எத்தனை இருதயத்தை திறந்து கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே இருதயத்துக்குள் வாரும் என்று சொல்லுங்கள். என் இருதயத்துக்குள் வாரும். என் இருதயத்தில் ஒரு எம்டினஸ் நான் பார்க்கிறேன், ஒரு வெறுமை வாழ்க்கையில உணர்கிறேன். என் வாழ்க்கையில வெறுமை நீங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் மெய்யான பொருள் நீதான். என் இடத்தை நிரப்பக்கூடிய, என் வாழ்க்கையில திருப்தி தரக்கூடியதான, நிறைவை தரக்கூடிய பொருள் மெய்யான தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவாசித்து அவரை நாம் என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ளே அழைக்க வேண்டும். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில திருப்தியை தருகிறவர், நிறைவை தருகிறவர். வேறு எத்தனை பொருள் வந்தாலும் அந்த ஒரே ஒரு பொருள் தான் பிரதானமானது. மீதி எல்லாம் சைஃபர், எல்லாம் சைஃபர். எத்தனை பட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் என்ன பூஜ்யம். ஆனால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கையும் மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிற பாருங்க. இந்த உலகத்தில் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் எல்லாமே பூஜ்யம்தான். ஆனால் இயேசு ஒருவர் தான் மெய்ப்பொருளாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே முதல் இடத்துக்கு வர வேண்டும். அவர் பிரதானமான இடத்தை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நம்ம கொடுத்தோம் என்றால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறிவிடுகிறது, வாழ்க்கை பொருளுள்ளதாய் மாறிவிடுகிறது. வார்த்தை அது மெய்யான ஒரு மெய் வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்ம இருதயத்தை அவர் கூட அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதாவது அவரை நம்ம விசுவாசிக்கணும், அவரை நம்ம நேசிக்கணும். we must believe him and we must love him. அவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அவரை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, we must love the Lord. அவரை மெய்யான தேவன் என்று நம்ம அறிந்து கொண்ட பிற்பாடு நம்ம அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நாம் அவரை நேசிக்க வேண்டும். அதைத்தான் நீதிமொழியில நம்ம என்ன படிக்கிறோம்? அவரை நாம் நேசித்தால் என்னை சிநேகிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவை நாம நேசிக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. வாயத்தில சொல்ல, இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேனப்பா, நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயான்னு பாடுகிறோம் அல்லவா? இயேசுவை நேசிக்கிறார்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை சிநேகித்து, யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதாதாமே உங்களை என்ன செய்கிறார்? அவர் சிநேகிக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கிறதோடு நின்று விடாமல் அவரை நேசிக்க வேண்டும், அவரை சிநேகிக்க வேண்டும். யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து. அப்ப அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அந்த விசுவாசம் எந்த சூழ்நிலையிலையும் அவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். லாசரு மரித்து போனான், 4 நாள் ஆயிற்று. அங்கேயும் அந்த கல்லறை தோட்டத்திலையும் ஆண்டவர் சொன்ன, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஏன் சொன்னார்? அவள் பேசினாள், நாருமே 4 நாள் ஆயிற்றே என்று பேசினாள். இப்போ அவிசுவாசமான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு எந்த சூழ்நிலையிலையும்
நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளையே சொல்லணும். நாருமே என்று சொல்ல வேண்டாம், 4 நாளாயிட்டே என்று சொல்ல வேண்டாம். அதாவது ஜீவன், அதாவது உயிர் தானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமுள்ள தேவன். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையிலே தள்ளப்பட்டதாலும் போயிருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வியாபாரத்தை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமுள்ள தேவன். நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சொன்னார், நேற்றைக்கு வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. அதுக்கு அர்த்தமே எனக்கு புரியவில்லை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார் எனக்கு தெரியல. கர்த்தர் மகிமைப்படத்தால் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஊழியம் இனி, அதாவது பிந்தின மகிமை, ஒருவேளை என்னை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்கள் என் காலத்தில் இன்னும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யலாம். இன்னும் இந்த ஊழியம் மகிமையான காரியங்களை பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆகவே நம்ம சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். நெகேமியா காலத்தில் சன்பல்லாத்துக்கள் எதிராக எழும்பினார்கள், தொபியாக்கள் எதிராக எழும்பினார்கள். எவ்வளவு எதிரான காரியங்கள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருந்த போதிலும் நெகேமியா மன உறுதியாக இருந்தான். திடன் கொண்டு காரியத்தை நடப்பீங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நிச்சயமாகவே கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த ஆலங்கம் கட்டி முடியும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இஸ்ரா காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். விதமாகவே நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. சரத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அவர் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசு என்னை கைவிட மாட்டான்னு சொல்ற ஆட்கள் கரங்களாசி சொல்லுங்க. ஏசு என்னை கைவிடவே மாட்டார், ஏசு என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு நாம் தைரியமா இருக்க வேண்டும். மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் தடியும் என்னை தேற்றும். விசுவாசம், அதான் விசுவாசம். அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினியிலே போடப்படும் சூழ்நிலை வந்த பொழுதும் ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசம் எதனால வந்தது? இந்த தேவனை மறுதலிக்க மாட்டோம். சிலர் ராஜாவை பார்த்த உடனே மறுதலிச்சிருவாங்க, பெரிய சிலையை பார்த்தா என்ன செய்வாங்க? மறுதலிச்சிருவாங்க. பெரிய ஒரு வீட்டிலேருந்து ஒரு சம்பந்தம் வந்தாலே மறந்துடுவாங்க. அதே போல ஒரு பெரிய வேலை கிடைச்சா மறந்துடுவாங்க. பெரிய வேலை கிடைச்சிருக்கு, பெரிய படிப்பு வந்தா என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. அவன் பொன்னினாலே ஒரு உயர்ந்த சிலையை பண்ணினான், பொன்னினாலே உயரமான சிலையை பண்ணான். நீங்க அப்படியேதான் உயரமான சிலையை, உயரமான பொன்னை, உயரமான உத்தியோகத்தை, ஒரு புகழ்ச்சியை ஏதாவது பார்த்தீர்கள் சொன்னால் அதனால என்ன செய்யக்கூடாது? நீங்க அதன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷனை நம்பி மாம்சமானதை பொய்பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அப்படினாலே நம்ம கர்த்தர் தான், அவர் நித்தியமானவர், அவர் தான் மெய்ப்பொருள். கையில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அல்லாமல் ஆண்டவரை கடைசி வரை என்னை வழி நடத்தக்கூடியவர், என்னை காப்பாற்றக்கூடியவர், என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர். இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. உம்மையே நான் விசுவாசிப்பேன். அக்கினியில போடப்பட்டாலும், மிரட்டப்பட்டாலும், கொலை செய்யப்படுவதாக மிரட்டினாலும், அரசாங்கத்தின் மூலமாக அப்படி ஆணை பிறப்பிக்கப்பட்டாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், இயேசுவை விட்டுவிடவே மாட்டேன். எந்த விக்கிரகத்துக்கு பின்னால போக மாட்டேன். பின்மாற்றமான அனுபவங்களுக்குள்ள நான் போகாதபடிக்கு நான் என்னை காத்துக்கொள்வேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை நேசிப்பது. இன்னும் சீக்கிரமா 2 வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்க என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க செய்யணும். விசுவாசிக்கிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் போதாது, செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருட்ட கேட்டார், யோனாவின் குமாரனை சீமோனை, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். கடைசியில் என்ன? அவன் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், அப்படி என்றால் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். ஆகவே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். இங்கே உட்கார்ந்து கேமரா பிடிக்கிறது கூட ஒரு ஊழியம், இங்கே உட்கார்ந்து இந்த ஆப்ரேட் பண்றது ஒரு ஊழியம்,
கீ போடுறது ஒரு ஊழியம், இருக்கைகளை போடுவது ஒரு ஊழியம். சனிக்கிழமையில யாராவது வந்து அந்த வேலையை செய்கிறீர்களா? வந்து ஆண்டவருக்கு என்று ஊழியங்களை செய்யணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவதற்காக வரணும். கொயர்ல நின்று பாடுவது, பிராக்டிஸ் பண்ணி பாடுவது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீங்க ஒரு வாலண்டியரா வேலை செய்த கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஒருவனுக்கு ஊழியம் செய்வான், ஆனால் பிதாவானவர் அவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நான் விசுவாசிக்கிறேன் என்று சும்மா சொல்லக்கூடாது. நான் நம்மை நேசிக்கிறேன், அதாவது பேதுரு சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நேசிப்பது என்று சொன்னால் அவருக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். என்ன கர்த்தருக்கு செய்ய போறீங்க? அன்றைக்கு அதாவது இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த பரிமள தைல அந்த குப்பியை உடைத்து ஊற்றினாள் பாருங்க. அவள் செலவு பண்ண நாள். நம்ம செலவு பண்ண வேண்டும். நம்முடைய நேரத்தை அவர் கொடுக்க வேண்டும், பணத்தை நம்ம கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி செய்ய விரும்புறீங்க? ஆண்டவரே, நம்ம நேசித்து உமக்கு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எத்தனை ஊழியம் செய்ய விரும்புறீங்க? உங்க எத்தனை பேர் நீங்க அந்த பரிமள தைலம் விலையேறப்பெற்றது, உங்களுக்கு விலையேறப்பெற்றது உங்களுடைய மூத்த மகனா இருக்கலாம், உங்க மூத்த மகளாக இருக்கலாம். என்னுடைய மாமனாரு என் மூத்த மகளை ஊழித்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டார். ஆனால் அவங்களுக்கு அப்போ விருப்பம் கிடையாது. ஆனால் ஊழியக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். இப்போ ஊழியத்தை வந்த பிற்பாடு அவங்களுக்கு ஊழியம், அதுக்கு பிறகு இப்போ விட்டுட்டு போக சொன்னால் போக மாட்டாங்க ஊழியத்தை விட்டுட்டு. இப்போ ஊழியம் அப்படின்னா அதுதான் என்னோட சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் அவர் ஊழியத்தை நேசித்த ஒரு தேவ மனுஷன் கொடுத்தார். கொடுத்ததுனால அவரும் கெட்டு போகலை, கொடுக்கப்பட்ட மகளும் என்ன செய்யவில்லை, கெட்டு போகவில்லை. ஆகவே ஊழியத்துக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பதனால நம்ம கெட்டு போக போறதில்லை. நம்ம ஊழியத்துக்கு பிள்ளைகளை கொடுக்கணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஊழியத்துக்கு வர வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேணும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடைய என்னில் அன்பாயிராத என் வசனங்களை என்ன செய்ய மாட்டான்? கை கொள்ள மாட்டான். ஆகவே ஆண்டவரை நேசிப்பது என்று சொன்னால் என்ன? அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ளுவது. வேத புத்தகத்தை நம்ம எடுத்து வாசிக்கிறோமா? அது அவரை நேசிப்பது, அவரை நேசிப்பது. இன்றைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு யூடியூப்ல ஒருத்தர் வந்து பைபிளை பிரசங்கம் பண்ண முன்பதாக எடுத்து முத்தம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பைபிளை திறந்ததை பார்த்தேன். அப்படி எல்லாம் நம்ம முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. முத்தம் கொடுக்கறது தப்பு அப்படின்னா எனக்கு தெரியாது. அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். முத்தம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது. பைபிளை முத்தம் கொடுக்கறது அல்ல விஷயம். முத்தம் கொடுத்து வச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? திறந்து படிக்கணும். நம்ம ரொம்ப நேசிக்கிறேன், பைபிளை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி முத்தம் கொடுத்துடக்கூடாது. ஆகவே அதை விட மிக முக்கியமானது கை கொள்ள வேண்டியது அவசியம். வாசித்ததை நம்ம கை கொள்ள வேண்டும். நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கை கொள்ளும்படிய கிருபை கதை தரணும். நம்ம நேசிக்கிறோம்னா அந்த வேத புத்தகத்தை வாசிப்போம், வேத புத்தகத்தை என்ன செய்வோம்? நம்ம நேசிக்க முடியும். அதே போல யோவான் 21:2-17 வரையிலையும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஊழியம் செய்வது கர்த்தரை நாம் நேசிப்பது. ஊழியம் செய்வது நம் கர்த்தரை நேசிப்பதாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டு? இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்று சொன்னேன். அதாவது இந்த இன்டிமசி. நான் ஊழியக்காரன் சொல்வதில்லை. ஊழியம் செய்கிறதுங்கிறது ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர் நேசிப்பது தான். ஆனால் ஊழியம் செய்கிறேன் என்று ஒருத்தர் சொல்லிவிட்டு வீடு சந்திக்கலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யலாம். ஆனா ஆண்டவரோட உட்கார்ந்து பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். அப்ப ஜெபம் பண்ணாம ஒருத்தர் வந்து ஊழியம் செய்கிறேன் என்று ஊழியம் செய்தால் ஆண்டவரை நேசிப்பதல்ல. எல்லாம் வேண்டுமானால் செய்யலாம். இந்த க்ளோஸ்னஸ், இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நெருக்கமான உறவு, அதை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? கடைசியா நம்ம வாசித்து முடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணுமா, என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனம். Book of Proverbs chapter 8:17 வாசித்து பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுவர்கள் என்ன செய்வார்கள்?
என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இந்த க்ளோஸ்னஸ், இன்டிமசி அது இருக்கணும்னா அந்த உபவாச ஜெபம் நமக்கு அந்த க்ளோஸ்னஸை கொண்டு வரும். நிறுத்தக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை நம்ம நேசித்து பெற்றுவிட்டால் அதை நம்ம என்ன செய்வோம், நம்ம விடவே மாட்டோம். அதைத்தான் நம்ம உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். தேவனுடைய அன்பை பற்றிய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அன்பை ருசித்து விட்டோம் என்றால் நம்ம அவரை விட்டு எங்கேயும் போகவே மாட்டோம். கிறிஸ்து அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ எது வந்தாலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம், அதே போல உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம், பல மணி நேரமாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபம், விழி திறந்து ஜெபிக்கிற ராஜபம், இதெல்லாம் அந்த க்ளோஸ்னஸை கொண்டு வரும். ஆத்திர அவசரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போறது ஜெபிக்கிற ஜெபம் பண்ணுகிறோம் என்றால் நம்ம க்ளோஸா இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரோட ஒரு நெருக்கமான அனுபவம் இல்லை என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆண்டவர் ரொம்ப நான் நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்ற ஆட்கள்? ஒரு கையும் உயராது எனக்கு தெரியுமே. ஆண்டவரோடு ரொம்ப க்ளோஸா இருக்கேன், ரொம்ப நெருக்கமா இருக்கேன் அப்படிங்கிற ஆட்கள். ஏனோக்கு தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்தான். நோவா தேவனோடு என்ன செய்தான்? சஞ்சரித்தான். அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோமே. அதே போல இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த ஒரு நெருக்கமான உறவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவரோட பேசணும், கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஓ ஹல்லேலூயா. கைகளை ஊற்றி கேளு, ஆண்டவரே அந்த ஒரு நெருக்கமான ஒரு உறவு எனக்கு வேண்டும். உம்மை விட்டு பிரித்து போட்ட காரியங்கள் அநேகம் உண்டு. என் வாழ்க்கை ஆண்டவரே மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றார்கள். சீக்கிரமாக எழும்பி கைகளை வைத்து எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து ஆண்டவரே, ஓ glory to God, இன்னும் உம்மை கிட்டி சேரணுமே. ஆமென். இன்னும் உம்மை, ஓ ஹல்லேலூயா, இன்னும் அறிந்து 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 இன்னும் விசுவாசித்து 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 உம்முடைய வேத வசனத்தை ஆண்டவரே நான் கேட்டு கேட்டு உம்முடைய வசனத்தை ஆண்டவரை படித்து படித்து உம்முடைய வசனத்தை கை கொண்டு உமக்கு ஊழியம் செய்து ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வேண்டும். ஓ இந்த இன்டிமசி எனக்கு தருவீராக. நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், விசுவாசி என்று சொல்ல மாட்டேன், சீசர் என்று சொல்ல மாட்டேன், என் சிநேகிதர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. glory to God. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், அப்படி பிரசன்னம் வாழ்க்கையிலே போதும் இருப்பதா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் அனுபவிப்போமாக. பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே ஆண்டவரே உம்முடைய காலிலே தேடணும்ப்பா. ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகளா அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூறுதா
பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதை நம்ம உணர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர், கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர், கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், செட்டையாரே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாபரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கூப்பிடும் போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். கூப்பிடும் போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். சிறகாலே என்னை மூடிடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாபரமே. கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. போது நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமாக. கூப்பிடும் போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். கூப்பிடும் போது என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர், நீடித்த நாட்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். சிறகாலே என்னை மூடிடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரை எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாபரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் தந்த வாக்குத்தத்த பிரகாரம் தேவன் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நேசிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று பார்த்தோமே ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாக உம்மோடு கிட்டி சேர கர்த்தாவே, அதிகாலை தோறும் உம்மை தேட, ஒவ்வொரு காரியத்திலும் முதலிடம் உமக்கு கொடுக்கிற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்போது சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்க நிரப்புவீர்கள் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. தேவைகளோடு வந்திருக்கிற கர்த்தர் சந்திங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் தொட வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவையோடு வந்திருக்கிறீங்க கரங்களை வைத்து காண்பீங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. வியாதிகள் சுகமாகட்டும். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்புவீராக. இந்த வாரம் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இரண்டைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை கொட்டி ஆடு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா.